வணக்கம். நான் மதினி பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா தை பொங்கலையும் மாட்டு பொங்கலையும் நல்லா செழிப்பாக சீருமாக கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் இனிய ஒரு பொங்கலாக இருக்கட்டும். இப்போ காலையிலே நாங்கள் எந்திரிச்சு வீடு வாசல் தூத்தி பிறக்கி அள்ளிட்டு இப்போ கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கோலம் போட்டு முடிஞ்ச உடனே கலர் வண்ணங்களில் நாங்கள் கலர் பொடி போடுவோம். கோலத்துக்கு போட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு அப்படியே பொங்கல் வைப்போங்க. பாருங்கள், இப்போ கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. நம்ம பொங்க வைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ பானு சிஸ்டர் வீட்டில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க பார்ப்போம். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பானு சிஸ்டர் வீட்டில் பானு சிஸ்டர் குழம்பு போட்டுக்கிட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த தை திருநாளை சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. பொங்கலை குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க. நாங்களும் குடும்பத்தோடு பொங்கல் வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாட்டு பொங்கலையும் அதேமாரி சீரும் சிறப்புமாக கொண்டாடுங்க. இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ பொங்க வச்சுருவோம். பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். நாங்கள் இந்த வருஷம் மண்பானையில் பொங்கல் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். வருஷம் சில்வர் பானை பித்தளை பானையில் தான் பொங்கல் வைப்போம். இந்த வருஷம் மண்பானையில் பொங்கல் வைப்போம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஒன்று வெண்பொங்கல், ஒன்று சர்க்கரை பொங்கல். இப்போ பால் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கோம். இதை அரிசியை களைஞ்சி நம்ம பொங்கப்பானையில் ஊற்றிக்கிடுவோம்.
ஏலக்காய் சேர்த்துருவோம். சக்கரை கட்டியை சேர்த்துருவோம். இப்போ வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிருச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிடுவோம். பொங்கல் ரெடி ஆகிருச்சு. இப்போ நெய்யிலேயே பருப்பு பழத்தையெல்லாம் வறுத்து பொங்கலில் சேர்த்துருவோம். பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ சாமியை கும்பிட்டுட்டு படப்பை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தித்திப்பான பொங்கல் எப்படி இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். பொங்கலுக்கு வந்து புது ட்ரெஸ் எடுத்துருக்குறோம். புது ட்ரெஸ் கட்டிட்டு தான் பொங்க வைக்கணுன்னு இருந்தோம். ஆல்ரெடி இது அடுப்பில் நெருப்பு இருந்ததுனால கொஞ்சம் காற்று உரமாக இருந்தாலும் காற்று பறந்ததுனால ட்ரெஸ்ஸில் விழுந்துருமோன்னு பயத்தில் நான் வைக்க உடுத்தலை ட்ரெஸ்ஸு. நம்ம சமையலெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடையில் கெட்டிக்கிட்டு புது ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு
டிஃபனை சாப்பிடையில நாங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பாருங்கள். என்னுடைய சாரி பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் மறக்காமல். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா காய்கறிகளையும் ஒன்று ஒன்று எல்லாமே நறுக்கி போட்டுறாச்சு. இப்போ காய்கறி எப்படிலாம் பருப்பில் அள்ளி சேர்த்துருவோம் நம்ம. பொங்கல் வச்சு சாம்பார் வச்சு காய் பொரித்து அப்பளம் பொரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பாடுலாம். பொங்கல்லாம் நல்லா தித்திப்பான பொங்கல் வச்சுருக்குறோம். இதாங்க பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. என் நாத்தனா தீபாவளி பொங்கல் வந்தால் எனக்கு எடுத்து தந்துடுவாங்க. நாங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸை கட்டுவேன். எங்கள் நாத்தனா எடுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து சாயங்காலம் தான் கட்டுவேன். இந்த வருஷம் என் நாத்தனாவும் நானும் ஒன்று சொன்னாப்புல சாரி எடுத்தாங்க. எடுத்து என்கிட்ட கேட்காமலே அவங்க சாரி எடுத்து தந்துட்டாங்க. இதுதான் பொங்கல் ட்ரெஸ்ஸு. என் மாப்பிள்ளைக்கு சாரஞ்சட்டை எடுத்து தந்துருக்குறாங்க. வருஷம் தீபாவளி பொங்கல் வந்தால் எடுத்து தருவாங்க என் நாத்தனா. இந்த வருஷம் கட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா சேலை எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டோம். இப்போ வந்து வெண்பொங்கல். சரியான டேஸ்ட்டுங்க. பொங்கல் நல்லா ஒரு இனிப்பாக இருக்குதுங்க. இனிப்பான நாளாக இருக்கட்டும் பொங்கல். எல்லா பேரும் காலையிலேயே பொங்க வச்சு நல்லா ஜாலியாக பொங்க வச்சு ஜாலியாக இருப்பீங்க. அது மாதிரி நாங்களும் பொங்கல் வச்சு ஜாலியாக இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.